வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வளரும் கவிஞர் கிறிஸ் கோடி. இது என்னுடைய புதிய சேனல். இதில் நான் மனிதர் மனதில் ஏற்படும் தாக்கம் எப்படி கவிதையாக மாறுகிறது என்பதை அறிய முயல்கிறேன். அவற்றிற்கு பல வழிகள் உண்டு. அவற்றில் இதுவும் ஒன்று என்று நம்புகிறேன். இனி உங்களுடன். இன்றைய தலைப்பு கவிஞர் வைரமுத்துவின் சர்ச்சையால் எழுந்த திகைத்தேனை போலும் செய்கை. திகைத்தல் என்றால் பிரமித்தல். இன்னொரு சொல் மயங்குதல். இந்த வார்த்தை தான் அழகு. மயங்குதல். மதிமயங்கி விட்டான். சீதையை பிரிந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான். இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன் என்பது மிகப்பெரிய தவறு. அதனால்தான் பாரதி சொன்னார், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார். ரொம்ப படிச்சு எல்லாம் பாடமாக்கி எனக்கு அதை விட இன்னொரு திகைத்தனை போலும் எனும் சர்ச்சையால் சொற்றொடரின் அர்த்தமும் சொல் தெரிதலால் பொருள் மாறுபடுவதும் சிந்தனையால் கம்பரின் பார்வை வேறுபடுவதும் எவ்வாறு விவாத பொருளாகிறது என்பதை உணர முடிகிறது. ஊடகங்களில் பல்தரப்பட்ட கருத்துக்கள் கேட்க வாய்ப்பாக இதை கருதுகிறேன். இருதரப்பு விவாதங்களை வரவேற்போம். இது இளையோரை வழிநடத்தும். கவிஞர் கிறிஸ் கோடி.